நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணுங்க. சரி சார். எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். நீ பொலிட்டிஷியன் பையன் முரளி, இவன் டிசி தம்பி சதீஷ், இவன் அட்வொகேட் பையன் ராகவ். எல்லாம் தெரியுதுல, எதுக்கு அரெஸ்ட் பண்ற காரணத்தை சொல்லு. அஞ்சலி ரேப் கேஸ்ல நீங்க 3 பேர் தான் குற்றவாளின்னு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன சார் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா நீங்க? அஞ்சலி பண்ணவங்க தான் 4 பேர் சரண்டர் ஆயிட்டாங்களே, அது தெரியாம எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? அதெல்லாம் பழைய கதை. உங்க 3 பேரோட பிளட் சாம்பிளை வச்சு பார்க்கும்போது அஞ்சலி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சதீஷ்ன்ற நீதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் ப்ரூவ் பண்ணிருக்கு. என்னடா அவரு பிளட் சாம்பிள்ன்றாரு, டிஎன்ஏ டெஸ்ட்ன்றாரு, ஒரே புரியலடா. டேய் எல்லாம் இவனால தான். அன்னைக்கே சொன்னேன், அந்த நர்ஸுக்கு இழுச்சு பேசுறாங்க, பிளட் கொடுக்க வேணானே. நம்ம பிளட் கொடுத்துட்டோம். செல்லம் இந்த செல்லமா பண்ண வேலைடா. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் நாங்க ஆக்ஷன் எடுக்க வந்திருக்கோம். யோ எடுத்துங்க. கான்ஸ்டபிள் வண்டியில ஹேண்ட் கேப் வச்சிருக்கியா? இருக்கு சார். அந்த ஹேண்ட் கேப்பை இவன் கையில மட்டும் மாட்டி வண்டியில ஏத்து. சார் டிசி தம்பி சார் அப்படிங்கிற தம்பி சீட்ல உட்காருப்பா. உட்காரு. கான்ஸ்டபிள் ஓடுறான்ல? ஆமா சார். போங்க. இப்ப பிடிச்சிடுறோம் சார். பிடிச்சிடாதீங்க, விரட்டுங்க. போங்க. ஓகே. आरती कामिंग ओम सर्वशास्त्रे सर्वजगत्ते सर्वमेवदेनाप्नोति सर्वं आध्यात्मनाथ विद्महे कन्याकुमार धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिः ब्रह्मणोऽधिपतिः ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो. பரசுராம், அவனை ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல திரும்ப விட்டுறாத, செகண்ட் ரைட்ல திரும்ப விடு. அதுதான் எனக்கு வேணும். போ போ போ. அங்கதான் வந்துட்டு இருக்கோம். இதோ கிளம்பிட்டோம். வண்டி அடியா. என்னடா அவனை பிடிக்காம விரட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. நமோ பிராதபதஜே நமோ கணபதஜே நம பிரதமபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதராஜ ஏகதந்தாஜ வித்ய விநாசனே ஜபஸ்தாஜ ஸ்ரீவரதமூர்த்தஜே நமோ நமः தத்புருஷாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓரே ஹத்யோ ஓரே ஹத்யோ. எப்படியோ பொண்ணுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இல்லைங்க. போ சீக்கிரமா போ. ரைட்ல திரும்பு, ரைட்ல திரும்பு. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்.
ஏதோ பிளான் பண்ணி எங்கேயோ கூட்டிட்டு போறாங்கடா. ஒருவேளை அவனை கார்னர் பண்ணி என்கவுண்டர்ல போட போறாங்களா? இந்த போனு கொஞ்சம் கொஞ்சம் சும்மா இரு. நமஸ்தே. ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? அண்ணா ஃபோன் எடுண்ணா. ப்ளீஸ். धर्माधर्माः ओम ज्ञानाधर्माः ओम वैराग्याधर्माः ओम ऐश्वर्याधर्माः. ஐயோ, என்ன என்கவுண்டர்ல போட்டுவாங்களே. ஃபோனை எடுண்ணா. ஷட் அப். பிக் அப் தி கால். வாங்க, எங்க இருக்கா? பிரம்மணோ வேதாமிரதேனாம் ஹிருதாம் பரம். இந்தாங்கோ, அக்ஷதை கொண்டு போய் எல்லாரும் கொடுத்துட்டு மாங்கல்யத்தை ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஓம் ஜோதவேத சேஷனவா மசோபமனாதி जातवेदो महावहां खां महावगजातवेदो लक्ष्मीमणपकामणे यस्यां हिरण्यं विन्दे जंगामस्यं पुरुषानहं वशमुखामृतमध्यामस्नादं प्रबोधने श्रियं देवी पुष्पदे श्रीमां देवीं मुषदा சார், நீங்க சொன்ன மாதிரியே கொண்டு வந்து சேர்த்துட்டோம் சார். ஓகே. आद्याजनाज विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता. नमः तस्यै नमः तस्यै नमः तस्यै नमो नमः. महादेवी प्रविष्टाय विष्णुपत्नी तन्नो लक्ष्मी प्रचोदयात्. मङ्गलदेवताभ्यो नमः. माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना.
மாட்டேங்கிறேன். போனை இவ வாங்கி சைலண்ட்ல போட்டானா அதான் கேட்கல. போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. சார் என்ன பிரச்சனை? எதுக்காக அவனை துரத்துறீங்க? சார், மணமடியில் இருக்கிற பொண்ணு அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா. அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு உங்கள் தம்பி தான் அப்பான்னு ப்ரூஃப் இருக்கு. அதனால தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். கல்யாண மண்டபத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். சம்மந்தப்பட்ட பொண்ணு மேடையில் இருக்கு. வாங்க தம்பி. வாரண்ட் இருக்கா? நேற்றே இஷ்யூ பண்ணியாச்சு சார். நேத்தே இஷ்யூ பண்ண வாரண்ட்டுக்கு அப்ப ஆக்ஷன் எடுக்காம எங்க இப்ப ஆக்ஷன் எடுக்கிறீங்க? சார், அதை கமிஷனர்கிட்ட தான் கேட்கணும். ஹலோ, என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை இருந்தாலும் மண்டபத்துக்கு வெளியில வச்சுக்கங்க. என் பொண்ணு கல்யாணம் நடந்திருக்கு. ப்ளீஸ் கெட் அவுட். தம்பி வாங்க தம்பி. இருங்க வர மாட்டேன். இருங்க. உன் முன்னாடி அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. காப்பாத்துன ப்ளீஸ். என்னங்க ஏதாவது பண்ணுங்க. பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. இருமா. டேய், நீ அவரோட போடா. நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். இல்ல நான் போக மாட்டேன். அவங்க என்ன அரெஸ்ட் பண்ண நினைச்சிருந்தா அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இவங்க என்ன துரத்திட்டு வந்து என்கவுண்டர்ல போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. நான் போக மாட்டேன். நீ சொல்லுங்க. நீ சரி, நீங்க போங்க. நான் அவனை கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி. சாரி சார், கமிஷனர் இவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. போன கூட எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே ஃபோன் எடுப்பார். இப்பன்னு பார்த்தா எடுக்க மாட்டேன்றாரு. சார், சொன்னல மேலெடுத்த பிரஷர். உங்க தம்பி நிச்சயமா தப்பிக்க முடியாது. பிரச்சனை எப்படி இவ்வளவு பேர் ஒரே டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கும். என்ன பிரச்சனை சொல்லி தொலையா? சொல்லு சார், உங்க தம்பியை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த கேஸை கொடுத்தா உங்க செல்லம்மாவை இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்றதா ஒரே வழி. அதான் நம்ம இப்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுமே. என் தம்பி நீங்க என்ன சொன்னாலும் கேட்பான். நீங்க என்ன சொல்லுங்க அதை செய்ய சொல்றேன். ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது என் பொண்ணை பத்தி. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் வெளியில போய் வச்சுக்காங்க. போங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். உங்க தம்பி எது சொன்னாலும் கேட்பாரா? என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அஞ்சலி காலில் விழுந்து இத்தனை பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேட்பான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். அஞ்சலி கழுத்துல தாலி கட்டணும். என்ன உளறீங்க? என்ன உளறீங்க செல்லம்மா? இந்த பொறுக்கி ராஸ்கல் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறானா? சார் சார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன கொஞ்சம் பொறுமையா? குட், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. மேடையில ஒரு பிச்சைக்காரனை உட்கார வச்சிருக்க. இப்ப போலீஸ் துரத்திட்டு வந்த ஒரு பொறுக்கிய என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றியா? நல்லா இருக்கு செல்லம்மா. ஏகே, செல்லம்மா செல்லம்மான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினியே, இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? வாய மூடுறியா? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன செல்லம்மா, எல்லாம் தெரிஞ்சுமா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது? முதல்ல எல்லாரையும் வெளியில போக சொல்லுங்க. என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. எல்லாரையும் போக சொல்லுங்க. வாசு, தாலி கட்டு. யோ, கெட்டி மேளம்.
சார் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. தயவு செஞ்சு பேசாதீங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க 2 பேரும் பொண்ணுக்கு அப்பா அம்மா. யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். ஆனா நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அஞ்சலி பத்தி சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க பொண்ணு கெடுக்கப்பட்ட பொண்ணு மட்டும் இல்ல, இப்ப அவ மாசமா இருக்கா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு சதீஷ் தான் அப்பாங்கிறது DNA டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. சார் அதனால எவ்வளோ ஒரு பொறுக்கிய பொண்ணு கட்டல தாலி கட்டத பார்த்து நான் சும்மாவா இருப்பேன்? என்னங்க சொல்றீங்க? கெடுத்தவனுக்கே கட்டி வைக்கிறது முட்டாள்தனம், 10ஆம் பசலி தனம் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? இப்ப என்ன பேசுறீங்க? பாருங்க, பொண்ணு கழுத்துல வாசு தாலி கட்டுறானோ இல்லையோ, இந்த பொறுக்கிய கண்டிப்பா அவ கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். சார் ஏன் சார் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. கொஞ்சம் பொறுமையா நிதானமா நான் சொல்றது கேளுங்க. சதீஷ அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது என் விருப்பம் இல்ல சார். இது முழுக்க முழுக்க அஞ்சலி நம்ப மாட்டேங்க சார். நீங்க நம்பிதான் ஆகணும். நான் சொல்றது உண்மை. சத்தியம் பண்ணி கொடுங்க. விஷயம் என்னன்னு சொல்லாம நான் எப்படிமா சத்தியம் பண்ண முடியும்? நான் உங்க பொண்ணு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் இது நியாயமான விஷயம். என்ன பொண்ணுன்னு சொல்றீங்க, உங்க பொண்ணு கேக்குற, சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க. சத்தியம் பண்ணுங்க. உன்னை நம்பி நான் சத்தியம் பண்றேன். இது சத்தியம். சொல்லு, இப்ப எதுக்காக சத்தியம் வாங்கின? என்னாச்சு? சத்தியம் பண்ணுங்க சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற. சொல்லு. ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்லு. நீங்க பார்த்து வச்ச அதே நாள்ல, குறிச்சு வச்ச அதே முகூர்த்தத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என் கழுத்துல தாலி கட்ட போறது வாசு இல்ல, சதீஷ். அஞ்சலி, ஆமா, நான் அந்த சதீஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது நீங்க தான் எனக்கு செஞ்சு வைக்கணும். அதுக்குதான் நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்ன உளர்ற? நான் உளரல, இது உங்களால தான் செய்ய முடியும். உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? நான் நல்லா யோசிச்சு கேட்ட வரம், அந்த வரத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்க கடமை. இது வரம் இல்லடி, இது சாபம். இன்னும் சொல்ல போனா நீ தற்கொலைக்கு முயற்சி பண்ற. பாரு, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ போ. அம்மா, அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் காட்டின பேப்பர்ல என் வயித்துல வளர குழந்தைக்கு சதீஷ் தான் அப்பான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி வாசுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இந்த சத்தியமா? அத பத்தி வாசுவே கவலைப்படல, நீ எதுக்கு நீ கவலைப்படுற? அதுதான் எனக்கு அசிங்கமா இருக்கு. அசிங்கம்? எனக்கு நடந்த கொடுமை எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இந்த தியாகத்தை பண்றாரே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுவாதி அசிங்கம்? ஒரு மிருகம் வாழ்க்கைய நாசம் பண்ணிருக்கான், அவனையே கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும்னு சொல்றேன், அது தாண்டி அசிங்கம். இதுக்காண்டி நான் இவ்வளவு தூரம் பாடுபட்ட? இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் அப்பவே பண்ணி வச்சிருப்பேன். அம்மா, இங்க பாரு, என் புருஷன், என் குடும்பம், என் நாத்தனார், என் வயித்துல வளர்ற குழந்தைங்க எது பத்தியுமே கவலைப்படாம அலைஞ்சு திரிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். யாருக்காக? உனக்காக. ஒரு சத்தியத்துல உன் வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறீங்க. இதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டேன். அம்மா, இங்க பாரு அஞ்சலி,
கெடுத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறது 10ஆம் பசலித்தனம், முட்டாள்தனம். இங்க பாரு, இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். இங்க பாருங்க, அவனை என்னால திருத்த முடியும். அவன் கூட சந்தோஷமா என்னால வாழ முடியும். யாரையும் எந்த சூழ்நிலையும் திருத்த முடியும்னு உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் அஞ்சலி, அவன் நல்லவன் இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. வேண்டாம், நான் சொல்றது கேளு. நில்லுங்க, இது என்னோட வாழ்க்கை. நான் முடிவு பண்ணிட்டேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சதீஷ் தான் அப்பா. அவன் தான் என்னோட புருஷன். ஒரு அம்மாவா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்க கடமை. நம்பிக்கை துரோகி. என் வாழ்க்கை மாதிரியே என் பொண்ணு வாழ்க்கையை ஆயிடக்கூடாது. எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சதீஷ் அஞ்சலியை கல்யாணம் படிக்கிறதுல எந்த உடன்பாடும் இல்ல. ஓஹோ, இதுல இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கா? அஞ்சலி, நீ நல்ல முடிவாத்தாம எடுத்திருக்க. நீ என் பொண்ணாச்சே. ஒரு பிச்சைக்காரன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதை விட ஒரு டிசியோட தம்பி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது 100% கரெக்ட். என்னையா பேசுற சார்? இப்போ என் பொண்ணு இருக்கிற நிலைமையில தான் அன்னைக்கு நான் இருந்தேன். அந்த சூழ்நிலையில தான் நீ எனக்கு தாலி கட்டின. ஆனா அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருந்த. ஆனா நான் அந்த குற்ற உணர்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரியும் நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம தவிப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வரணுமா? சொல்லியா, என் பொண்ணுக்கு வரணுமா? அதனாலதான் என் பொண்ணு கெடுத்தவனையே கட்டிக்க நினைக்கிறான். என் பொண்ணு யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கா. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் செல்லம்மா, இந்த பொறுக்கை இங்க வர வச்சது நீங்க தானா? எனக்கு வேற வழி தெரியல. வாசு என் பொண்ணு கழுத்த தாலி கட்ட மாட்டாங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நெருப்பு மேல நிக்கிறமோன்னு பயமா இருந்தது. எங்க எல்லாம் தெரிஞ்சிருந்து என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களே சார். உங்க பொண்ணு ஆசைப்பட்டா அவனை திருத்துவேன சபதம் பண்ண நம்பணும் சார். அது மட்டும் இல்ல, சதீஷ் அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஹை சபாஷ், நல்லா சொன்னீங்க. உங்க சத்தியம் நிறைவேறணுங்கிறதுக்காக எனக்கு துரோகம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். வேற ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? வாசுவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? எப்ப இந்த ராஸ்கலுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ? எதுக்காக அவனை அந்த மேடையில உட்கார வச்சீங்க? இப்ப என்ன சொல்லி மேடை விட்டு அவனை கீழே இறக்க போறீங்க? என்ன இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல? எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தா உங்களை மலை போல ஒரு தாய் ஸ்தானத்தில் வச்சிருந்தா உங்களை. அவன் அம்மாவையே மீறி நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கா வாசு. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லி மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறவன கீழே வார கூப்பிட போறீங்க? கூப்பிடுங்க. அந்த தைரியத்தை நான் பார்த்தறேன். கூப்பிடுங்க, உங்ககிட்ட தான் கூப்பிடுங்க.
என் வாழ்க்கை. அவங்கள தப்பா நினைக்காதீங்க சார். அஞ்சலி கழுத்துல சதீஷ் தான் தாலி கட்டுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அஞ்சலி, அஞ்சலி, நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்க. சதீஷ்லாம் வேண்டாம். அஞ்சலி, நான் சொல்றத கேளு. இல்லப்பா, நான் சதீஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் எல்லாத்தையும் செல்லம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நாலு பேர் என் வாழ்க்கை சீரழிச்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதே ரொம்ப தப்பு. நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாசுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது நான் வாசுக்கு செய்யற துரோகம். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சதீஷ் தான் அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேனா அது எனக்கு அசிங்கம். அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி பொண்ணு ஆயிடுவேன். அஞ்சலி, நான் சொல்றது கொஞ்சம் அப்பா, நான் சொல்றது கேளுங்க. செல்லம்மா கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நான் எடுத்த முடிவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கப்பா. செல்லம்மா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணுக்கு மன நிம்மதி இருக்குமா? செல்லம்மா, சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு நோக்கடிக்காதீங்க. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்டீங்கன்னா நான் உடைச்சு போயிடுவேன். இதுதான் உங்க முடிவா? இந்த பையன் தான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? சரி, நடக்கட்டும். நடக்கட்டும். செல்லம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல முடிவெடுத்திருக்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் சம்மந்திட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன். சம்மந்தி, உங்க தம்பிய என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க.
நான் செல்லம்மா கிட்ட சொல்லி உங்க கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. முடியாதுண்ணா. சொன்னா கேள். முடியாது. நீங்க போங்க மேடம், நான் அவனை சொல்லி கன்வின்ஸ் பண்றேன் ப்ளீஸ். நான் சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். 4 பேர் சேர்ந்து பொண்ணு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? கேட்க மாட்டேன். இல்ல நான் பண்ணிக்க மாட்டேன். கேளுடா. அந்த பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு ப்ரூவ் ஆயிருக்கா. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா உன்னை உள்ள தள்ளுவாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். ஐயோ என்னடா பேசுற நீ? ஜெயிலுக்கு போனா எனக்கு தான் அசிங்கம். நான் ஒரு டிசிடா, புரியாம பேசாத. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா போ. முடியவே முடியாதுண்ணே. ஐயோ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு தாண்டா வரப்போகுது. நம்ம வீட்டுல பால்கனி இல்லையா, இல்ல கேஸ் வெடிக்காதா, இல்ல அந்த பொண்ணு குடிக்கிற பால்ல பள்ளி விழாதா? நான் சொல்றது ஒரு அர்த்தத்தோட தான்டா சொல்றேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போதுமா? போய் ரெடி ஆயிட்டோம். போடா. இந்த கல்யாணத்துல என் தம்பிக்கு சம்மதம். செல்லம்மா சொல்லுங்க. செல்லம்மா கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க செல்லம்மா. செல்லம்மா சம்மதிச்சிட்டா. கேஸ வாபஸ் வாங்கிடுவா. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். மாப்பிள்ள சதீஷ மேடைக்கு வர சொல்லுங்க. வாங்க. வாங்க செல்லம்மா. तस्यै नमो नमः। आदित्याज च सोमाज मंगलाज बुधाज दाम गुरु शुक्र शनि मांगल्ये शिवे सर्वार्थ साधिके मांगल्य धारण पन्नुंग शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते महादेवी च विद्महे वज्रवरदे धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः महादेवी च विद्महे वज्रवरदे ओम गट्टी मेलम ओम मांगल्यम तंतुनानेना मम जीवन हेतुना कंठे वर्धामिं शुभहे त्वं जीव शरदां शतं मांगल्यधारणो शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शतमानं भवति शतायं आयुष्येवेन्द्रजे प्रतिष्ठति धनं धान्यं वशं भगवत्रलाभम् सदजं मत्सरं दीर्घमायुः பேர் எழுந்திருச்சு பெரியவா கிட்டலாம் நமஸ்காரம் பண்ணிங்க.
டாட் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க டாட். டாட் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க போங்க. போங்க சார். சார் போய் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதையே என்கிட்ட சொல்லல. நான் சொல்லியிருந்தேன்னா இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சிருக்க மாட்டீங்க, இங்க வந்திருக்க மாட்டீங்க. நீங்க என்கிட்ட சொல்லிருந்தா இந்த கல்யாணம் ஏன் நடக்க கூடாதுங்கிற காரணத்தை சொல்லி புரிய வச்சிருப்பேன். ஆனா பேசாதீங்க. இதுதான் உங்களை சந்திக்கிறதுக்கு கடைசி தடவையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மீறி சந்திச்சா முகம் கொடுத்து கூட நான் பேச மாட்டேன். ஒரு நிமிஷம் சார். இது உங்க வீட்டு கல்யாணம். என் மேல கோச்சிட்டு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் போயிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சார், நான் ஒரு நாளும் உங்களுக்கு துரோகம் நினைச்சதில்லை. துரோகம் பண்ணது உங்க பொண்ணு. நான் இதெல்லாம் பெருமைக்காக சொல்லல. எனக்கு இது பிடிக்காத கல்யாணங்கிறதுனால நான் நேத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. நீங்க போங்க சார். நீங்க போய் உங்க பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பதான் அவ நல்லா இருப்பா. போங்க சார், நான் போயிடுறேன். நல்லா இருக்கு. ஏகே எழுந்திருங்க. அக்கா, என்னம்மா சொல்லு. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? என்ன மனசு உனக்கு அமுதா? உடம்புல கத்தி குத்துப்பட்டும் கல்யாணம் நல்லபடியாச்சான்னு கேக்குறியே. உன் நல்ல மனசு யாருக்கும் வராது. முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும்.
ஆமா. வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். தீப்பெட்டி எடுத்துட்டு வாமா. சரிங்க. சேர்ந்து நில்லுங்க. செல்லம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு கடவுள். உங்களை தான் நான் சாமியா நினைக்கிறேன். நான் சதீஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவனை திருத்தறதுக்காக இல்லை, பழி வாங்குறதுக்காக. நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். அண்ணி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். மாப்பிள்ள, நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து அங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டேய், அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதாண்டா போறேன். போறோம், போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வா. சொன்னா கேளுடா, போய் ஃப்ரெஷ்ன் அப் பண்ணிட்டு வா, அங்க போயிட்டு வந்துடலாம். இல்லை சார், அவர் வேணா ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் போயிடலாம். இல்லைங்க, அவன் போய் தூங்க ஆரம்பிச்சானா அதுக்கப்புறம் யாராலையும் அவனை எழுப்ப முடியாது. டேய், போய் ரெடி ஆயிட்டு வா, போ. நீங்க வாங்க, உள்ள போவோம். வணக்கம் ஐயா. அமுதா, 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 இப்ப எப்படி இருக்கு? இப்ப பெயின் அதிகமா இருக்கா? பரவாயில்ல, காயம் ஆறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? யூரின் எல்லாம் நார்மலா போகுதா? ஓகே. இந்த இன்ஜெக்ஷன் இமிடியேட்டா போட்டுருங்க. ஓகே டாக்டர். சார், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றிங்க. சித்தப்பா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் எப்போவோ வந்துட்டோம்மா. அக்கா அண்ணா இங்க? அவ இருக்குன்னு தான் சொன்னான். ரத்னா வீட்டில் தனியா இருக்காமா, நான் தான் அவளை அனுப்பிச்சு வச்சேன். அக்காவும் அண்ணாவும் போனது கூட தெரியாத அளவுக்கு நான் தூங்கி இருக்கேன். எதையுமே தெரியாத அளவுக்கு தூங்குற பாரு, அதாம்மா நல்ல மருந்து. வாசு கல்யாணம் நல்லபடியா நடந்துதா? வாசு சந்தோஷமா இருக்காரா? கல்யாணமா? அது ஒரு கல்யாணம்? வாசு பாவம்மா, தலை குனிஞ்சு இருக்காமா. எனக்குமா, நான் இன்னும் செல்லம்மா பார்க்கல. அவளை பார்த்தா நாக்க பிடிக்கிறாமா 4 கேள்வி கேட்போமா, அந்த அளவுக்கு நான் வைத்தியத்தில் இருக்கமா. சரி விடுமா, அது ஒரு கல்யாணம்னு பேசிக்கிட்டு. என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? என்னத்த சொல்றது, என் வைத்தியத்தில் சொல்ல முடியல. என்ன ஆச்சு? அது அண்ணி என்ன பண்ணாங்க? அது வாப்பா. சார், நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா, அது ஒண்ணுதான் கேடு. சாப்பிடலன்னா என்ன இப்போ? விடுப்பா. நீங்க போய் சாப்பிட்டு வாங்க சார், நான் பாத்துக்கிறேன். போங்க சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. மா, பத்திரமா இருமா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. உனக்கும் அப்படியே சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன்.
உனக்கு எதாவது வேணுமா ஐயா? வேண்டாம். உங்க கல்யாணம் முடிஞ்சதும் நேரா இங்கே வந்துட்டீங்களா? அஞ்சலி வீட்டுக்கு போலியா? கல்யாணம் நடந்துச்சு. ஆனா எனக்கு இல்லை, சதீஷ்க்கும் அஞ்சலிக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.